அவங்க துர்காமா வந்து அவங்க ஏதோ வீடியோல அவங்க லோகராகின்னு ஒரு மேடம் குடும்பத்துல அவங்களுக்கு கொடுத்த இன்டர்வியூல வந்து திங்கக்கிழமை இந்த சாமிக்கு நான் என்னது ஸ்லோகன் சொல்லுவேன், செவ்வாய்க்கிழமை இந்த சாமிக்கு, புதன்கிழமை இந்த சாமிக்கு, வியாழக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையில இருந்து சனிக்கிழமை வரைக்கும் 7 நாளைக்கும் 7 சாமி வச்சிருக்காங்க. 7 சாமிக்கும் இவர்கள் காலங்காலமாக எதிர்க்கின்ற சான்ஸ்கிரிட்ல தான் அவங்க வந்து மந்திரம் சொல்றாங்க. அப்ப அடுத்தவன்ட்ட நீங்க என்ன சொல்றீங்க? சான்ஸ்கிரிட்ல மந்திரம் சொல்வது ஒரு மூட நம்பிக்கை. சான்ஸ்கிரிட் அழிந்து போயிடுது. சப்போஸ் அது மொழி இன்னைக்கு பெரும்பாலும் புழக்கத்தில் இல்லாத ஒரு மொழி. ஆனா அந்த மந்திரத்தை பார்ப்பனர்கள் ஓதுகின்ற மந்திரத்தை நான் சொன்னால் என் குடும்பம் செழிக்கும் அப்படிங்கிற ஒரு உதாரணத்தை நீங்க அந்த மாதிரி உருவாக்கி வைக்கிறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த இதுல வந்து அந்த லோகநாயகி மேடத்துக்கு அவங்க கொடுத்த ஒரு இன்டர்வியூல சொல்லுவாங்க, நான் வீட்டுல வந்து அரிசி பெட்டி இருக்கு இல்லையா, நம்ம அரிசி கொட்டி வைக்கிற அந்த பெட்டியிலேயோ பாத்திரத்திலேயோ அரிசியையும் நான் வந்து ஆழாக்கு உலக்கு எல்லாம் இருக்கு இல்லையா, அதையும் நான் பிரிச்சு வைக்கவே மாட்டேன். நம்ம அது கூடயே வச்சிருந்தாதான் வீட்டுல செல்வம் பெருகும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் அப்படின்னு சொல்றாங்க. நான் வந்து பெரிய அளவுக்கு எனக்கு இந்த மூட நம்பிக்கைகள் எல்லாம் நான் என் வாழ்க்கையில பின்பற்றாத ஒரு ஆள்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு எதிராகவும் பேசுற ஒரு ஆளா இருந்தேன். ஆனா அந்த அம்மா சொன்னது எனக்கு இன்னமும் மைண்ட்ல இருக்கிறதுனால எனக்கு ஒவ்வொரு முறையும் அரிசியை எடுக்கும் போது இப்ப நம்ம திருப்பி ஆழாக்க உள்ள போடணுமா வெளியே வைக்கிறாங்கன்னா ஒரு டைலமா வரத்தான் செய்யுது. சரிங்களா? அப்போ ஒரு சின்ன வயசுல இருந்து நம்ம இதுக்கெல்லாம் எதிரா படிச்ச ஒரு ஆள் பேசின ஒரு ஆளையே வந்து ஒரு முதல் வீட்டு அம்மா சொல்றாங்க அப்படிங்கும் போது அது லைட்டா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. அப்படிங்கும்போது ஒரு சாதாரண ஒரு ஒரு ஆவரேஜா இருக்கின்ற மிடில் கிளாஸ்ல எப்பவும் நம்ம வசதியா இருக்கணும்னு கனவு காண்கின்ற ஒரு பெண்ணுக்கு இல்ல இந்த மாதிரி சிந்தனை ஒரு மூட நம்பிக்கை போய் உட்காருமா உட்காராதா? அதுதான் என்னோட கொஸ்டின்.